வணக்கம். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில். மியான்மரில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் இன்று மீண்டும் 5.1 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பாங்காங்கில் சிக்கியிருந்த இந்திய பயணிகள் இன்று தாயகம் திரும்பியதைத் தொடர்ந்து இந்தியா சார்பில் மியான்மருக்கு விமானம் மூலமாக 15 டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற நிகழ்வுகளை ஆளுங்கட்சியே முடக்க நினைக்கிறது என்று மத்திய அரசு மீது காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஜனநாயக நடைமுறையை செயல்படுத்த விடாமல் தடுப்பதற்கு வித்தியாசமான முயற்சிகளை ஆளும் அரசு கையில் எடுத்துள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய 4034 கோடி ரூபாய் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட நிதியை வழங்காததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சார்பில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எது நடந்தாலும் முதலில் குரல் கொடுப்பது திமுக தான் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களையும் திமுகவையும் யாராலும் பிரிக்க முடியாது என கூறிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம், வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திமுக தான் முதலில் எதிர்த்தது எனவும் கூறியுள்ளார். அனைத்து கட்சி தலைவர்களைப் போலவே கட்சி வளர்வதற்காக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில்தான் தவேக தலைவர் விஜய் பேசியிருக்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் அதிமுகவிற்கு தான் அங்கீகாரம் கொடுத்துள்ளதாக கூறிய அவர், அதிமுக தலைவர்களைத்தான் புதிதாக கட்சி தொடங்குபவர்கள் வழிகாட்டிகளாக கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். நடப்பு IPL தொடரில் கொல்கத்தாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறவிருந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக BCCI அறிவித்துள்ளது. இன்று நடைபெறவுள்ள மும்பை மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் முதல் போட்டியில் விளையாடாத ஹார்திக் பாண்டியா விளையாடவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் அஜித் குமார் நடிப்பில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தின் 2வது பாடல் மார்ச் 30 வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. காட் பிளஸ் யூ என பெயரிடப்பட்டுள்ள இந்த பாடலுக்கு GV பிரகாஷ் இசையமைத்துள்ள நிலையில் அனிருத் பாடியுள்ளார். தினமணி.காமின் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.